Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம வந்து மாங்காய் பச்சடி தான் வந்து பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்புல வந்து ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கடுகும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் வந்து 2 மாங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த மாங்காயை வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி விடுங்க. மாங்காய் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வந்து சுருங்கி நல்லா பழுத்து வந்து இருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா கலர் மாறி லைட்டாக சுருங்கி இருக்குது. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே. இப்போ இது வணங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மாங்காயில். அப்போ தான் இதில் வந்து அந்த உப்பு எல்லாம் வந்து இறங்கும். நீங்கள் வந்து மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய் எதுனாலும் வந்து சொல்லிக்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி எடுங்க. அப்போ தான் இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து இறங்கும். பாருங்கள், மாங்காய் வந்து இப்போயே வந்து பாதிவாசி வந்து வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து எண்ணெயிலே வணக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த மாங்காய் வெந்து வரப்போ அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து மாங்காய்க்குள்ளே வந்து இறங்கியிருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுவோம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வந்து குலையாகவும் இல்லை, ரொம்ப வேகாமல் இல்லை, கரெக்டாக பக்குவத்தில் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக குழஞ்சி வாயில் கடிபடுற அளவுக்கு வந்து இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதில் வந்து கலந்து விட்டுருக்கோங்க. எதுக்காண்டி வெல்லம் ஆட் பண்ணுறோம்னா இதில் வந்து காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து இதோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு, இனிப்பு, உரப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் வந்து இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் வீட்டில் வந்து சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ஊறுகாயை வந்து செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் பச்சடி. இந்த ஊறுகாய் ஒரு சில இடத்துல ஊறுகான்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல பச்சடின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.